கொள்ளையடித்த காசில் இந்த மட்டக்களப்பு வவுனதீவு கொலை கும்பல் சொகுசான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறது. கார் வாங்கி இருக்கின்றார்கள், மோட்டார் சைக்கிள் வாங்கி இருக்கிறார்கள், முச்சக்கர வண்டிகள் வாங்கி இருக்கின்றார்கள். இந்த சம்பவங்கள் இப்பொழுது போலீசாருடைய விசாரணைகளை அடுத்து வெளிச்சத்திற்கு வந்திருக்கின்றது. அதுபோல யாழ்ப்பாணத்தை உலுக்கிய இன்னும் ஒரு படுகொலை சம்பவம், விரிவுரையாளரது படுகொலை. அந்த படுகொலையில் சம்பந்தப்பட்டு சந்தேக நபராக இப்பொழுது போலீஸ் காவலில் வைக்கப்பட்டிருக்கின்ற மகளை சட்டத்திற்கு புறம்பாக ஜனாதிபதி சட்டத்தரணி எம்.ஏ. சுமந்திரன் போலீஸ் அதிகாரிகளுக்கு ஒரு வேண்டுகோளை முன்வைத்து அந்த போலீஸ் அதிகாரிகள் அவரை கோம்பையன் மணல் இந்து மயானத்திற்கு அந்த தாயினுடைய இறுதிச் சடங்கிற்காக அழைத்து சென்றிருக்கிறார்கள். இது தொடர்பாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்திலே இப்பொழுது முறைப்பாடொன்று பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. வணக்கம், நான் உமாசங்கர் ஆரூரன். என்னுடைய இந்த வலையொலி பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யாது பார்த்து கொண்டிருப்பவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். முதலாவது செய்தி, இந்த வவுனதீவு நெல்லிக்காடு கிணற்றுக்குள் அந்த பெண்ணை வீசிய சம்பவம், அதை காட்டிலும் ஏற்கனவே ஒரு பெண் சடலமாக இருந்த சம்பவம், அந்த பெண்ணையும் இதே கும்பல் தான் கொலை செய்து அந்த கிணற்றிலே வீசியிருந்தது. இந்த கும்பல் இப்பொழுது பிடிபட்டிருக்கின்றது. 5 பேர் கொண்ட ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த உறுப்பினர்கள். இவர்களிடம் போலீசார் தொடர்ச்சியாக விசாரணைகளை மேற்கொண்டிருக்கின்றார்கள். அந்த விசாரணைகளின் அடிப்படையில் தற்பொழுது திடுக்கிடும் தகவல் ஒன்று வெளியாகி இருக்கின்றது. இந்த கொள்ளை கும்பல் கொள்ளையடித்த பொருட்களை, அதாவது நகைகளை அடகு வைத்து வங்கியில் வைத்து அதன் மூலம் பெற்றுக்கொண்ட பணத்தின் மூலமாக வீடு கட்டியிருக்கின்றது. கார்கள் வாங்கியிருக்கிறார்கள். ஒரு கார் வாங்கியிருக்கிறார்கள், 2 முச்சக்கர வண்டிகள் இருந்திருக்கிறது, ஒரு மோட்டார் சைக்கிள் இருந்திருக்கின்றது. இப்படி உல்லாச வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறார்கள். இந்த விடயங்கள் இப்பொழுது போலீசாருடைய விசாரணைகளில் அம்பலப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இந்த கும்பல் கொள்ளையடித்த தங்க நகைகளை கொண்டு போய் அடகு கடைகளிலே வைத்திருக்கின்றார்கள், நகை கடைகளிலே வைத்திருக்கின்றார்கள். அந்த நகைக்கடை உரிமையாளர்கள், அடகு பிடித்தவர்கள் இப்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். ஏனென்றால் அவர்களும் இந்த குற்ற சம்பவத்திற்கு உடந்தையாக இருந்திருக்கின்றார்கள் என்கின்ற அடிப்படையிலே போலீசார் அவர்களை கைது செய்திருக்கின்றார்கள். அவர்கள் மீதும் சட்ட நடவடிக்கைகள் இப்பொழுது எடுக்கப்பட்டிருக்கின்றன. எப்படி இந்த குரூரத்தை அவர்கள் நிகழ்த்தி இருக்கின்றார்கள், எப்படி மனம் வந்தது, இதில் பல தொடர்ச்சியான கொலைகளோடு இவர்கள் சம்பந்தப்பட்டிருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுகிறது. இப்போதைக்கு 2 சம்பவங்கள், அதில் ஒரு கொலை, ஏற்கனவே சடலமாக அங்கே மிதந்து கொண்டிருந்தவர், இன்னொருவர் மீது கொலை முயற்சி, அங்கு கிணற்றுக்குள் வீசப்பட்டு உயிரோடு மீட்கப்பட்ட அந்த பெண். இதை காட்டிலும் கடந்த காலங்களில் மட்டக்களப்பிலே பலர் காணாமல் போயிருக்கின்றார்கள். பல கொள்ளை சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. இந்த கொள்ளை சம்பவங்கள் குறித்தான தகவல்கள் இந்த விசாரணைகளை தொடர்ச்சியாக வெளிவரும் என்று நம்பப்படுகின்றது. இந்த கும்பல் எவ்வாறான குற்றச்செயல்களில் ஈடுபட்டிருக்கின்றது என்கிற விடயம் வெளிச்சத்திற்கு வரும் என்று நம்பப்படுகின்றது. அடுத்த விடயம், விரிவுரையாளர் தயாளினி திலீபன் அவர்களுடைய கொலை சம்பவம். அந்த கொலை சம்பவத்திற்கு பிறகு சந்தேக நபராக அவருடைய மகள் தற்பொழுது போலீஸ் காவலிலே வைக்கப்பட்டிருக்கின்றார். ஆனால் இறுதிச் சடங்கு இடம்பெற்றிருந்தது. அந்த இறுதிச் சடங்கிற்கு, தாயாரினுடைய இறுதிச் சடங்கிற்கு அந்த மகளை அழைத்து சென்றிருக்கின்றார்கள். எப்படி என்று கேட்டால், ஜனாதிபதி சட்டத்தரணி எம்.ஏ. சுமந்திரன் அவர்கள் ஒரு சிறப்பு வேண்டுகோளை போலீஸ் அதிகாரிகளிடம் முன்வைத்திருக்கின்றாராம். அந்த அடிப்படையில் போலீஸ் அதிகாரிகள் அந்த மகளை அங்கே அழைத்து சென்றிருக்கிறார்களாம். இப்பொழுது இந்த விடயம் தொடர்பாக யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற ஒரு சமூகவியலாளரால் தற்பொழுது குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு ஒரு முறைப்பாடு கையளிக்கப்பட்டிருக்கிறது. அந்த முறைப்பாட்டிலே மிக தெளிவாக இது சட்டத்திற்கு புறம்பான ஒரு நடவடிக்கை, சட்ட ஏற்பாட்டில் எந்த ஒரு இடத்திலும் மனிதாபிமான அடிப்படையில் போலீசாரிடம் வேண்டுகோள் முன்வைத்து அவர்கள் இப்படி சந்தேக நபரை மயானத்திற்கு அழைத்து வர முடியாது என்பதனை தெளிவுபடுத்தி இருக்கின்றார். சட்ட ஏற்பாடுகளின் அடிப்படையில் அதற்கு நீதிபதியிடமிருந்து உத்தரவு முறையாக பெறப்பட வேண்டும், அவசர மனு கோரியிருக்கப்பட வேண்டும். இவ்வாறான பல விடயங்கள் அந்த முறைப்பாட்டிலே சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது. இந்த அடிப்படையில் தற்பொழுது இந்த கொலை சம்பவத்திற்குள் ஜனாதிபதி சட்டத்தரணி சுமந்திரன் தொடர்பாக பல்வேறு சர்ச்சைகள் சமூக வலைத்தளங்களிலே பகிரப்பட்டு கொண்டிருக்கின்றது. அவருடைய இன்வால்மெண்ட், அவருடைய தாக்கம் இந்த கொலைக்குள் எப்படி வந்தது என்பது தொடர்பாக தற்பொழுது பல கருத்துக்கள், வாதங்கள், வாத பிரதிவாதங்கள் சென்று கொண்டிருக்கின்றன சமூக வலைத்தளங்களிலே. ஆகவே இதற்குரிய நடவடிக்கை எப்படி எடுக்கப்பட போகின்றது, குற்றப்புலனாய்வு திணைக்களம் இதற்கு எப்படி பதிலளிக்கப் போகின்றது என்பதனை பொறுத்திருந்து பார்க்க வேண்டியிருக்கின்றது. நன்றி நண்பர்களே, மற்றொரு காணொளியில் சந்திக்கலாம்.